நிறைய பேருக்கு ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன் என்னன்னா, முதல்ல ஒரு அசையாத சொத்து வாங்கின பிறகு அதை கம்பல்சரி ரெஜிஸ்டர் பண்ணுமா வேண்டாமா அப்படின்றதே ஒரு குழப்பமா இருந்துட்டே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் மிஸ்கைட் பண்றதுக்காக இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் நம்மளாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்கினா அது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது ரொம்ப முக்கியம்லாம் கிடையாது. அது கோர்ட் கேஸ்ன்னு போகும்போது மட்டும்தான் தேவைப்படும். ஸோ மற்ற நேரங்கள்ல அது தேவையே படாது, நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது கம்பல்சரி தப்பு. ஏன்னா ஒரு அசையாத சொத்து நீங்க வாங்குறீங்க, லேண்டா இருக்கட்டும் இல்ல வீடா இருக்கட்டும், அதை நீங்க வாங்கி ஒரு சேல்ஸ் டீட் போடுறீங்கன்னா அதை நீங்க ரெஜிஸ்டர் செய்யற வரைக்கும் அது உங்க பேர்ல ஓனர்ஷிப் டிரான்ஸ்பர் ஆகாது. நீங்க ஈசி போட்டு பாத்தீங்கன்னா அது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஓனர் பேர்ல தான் இருக்கும். ஸோ அந்த சொத்துக்கு நீங்க உரிமை கொண்டாட முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா கண்டிப்பா அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் உங்க பேர்ல நீங்க இருக்க மாட்டீங்க, அது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஓனர் பேர்ல தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு அசையாத சொத்துமே கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்க வேண்டியது மேண்டேட்ரி. ஸோ இது எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆஸ் பர் செக்ஷன் 17 ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908ல தெளிவா சொல்லியிருப்பாங்க, எந்த ஒரு அசையாத சொத்தும் 100 ரூபாய்க்கு மேல் இருக்கக்கூடிய இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்க வேண்டியது மிகவும் கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இனிமேல்ட்டாவது நீங்க எந்த ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி லேண்டா இருக்கட்டும் இல்ல வீடா இருக்கட்டும் வாங்குறீங்க அப்படின்னா இல்ல வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா அதை கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க.